குருதேவரும் அருள் புரிந்தார். தாராதேவியோ அந்த சமயம் கருவுற்றிருந்தால் தான் கருவுற்றதற்கு காரணம் சந்திரன் என்று தன்னுடைய கணவரான குருதேவரிடம் கூறினாள். பின்பு தாராதேவி ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தையை தாராதேவியுடன் வளர விரும்பாத குருதேவரோ சந்திரனை அழைத்து அந்த குழந்தையை சந்திரனிடமே ஒப்படைத்தார். குழந்தையை பெற்றுக்கொண்ட சந்திரனும் தன்னுடைய 27 தேவிமார்களையும் அழைத்து அந்த குழந்தையை தன் குழந்தை போல வளர்க்க சொல்கிறார். பின்பு அந்த குழந்தைக்கு புதன் என்று பெயர் சூட்டினார்கள். சந்திரன் கூறிய வார்த்தையை மதித்து 27 தேவிமார்களில் கார்த்திகை, ரோகிணி தேவிமார்கள் மட்டும் புதனை நன்றாக அன்புடன் வளர்த்தார்கள். இதில் கார்த்திகையை விட ரோகிணியே அதிகமான பாசத்துடன் புதனை வளர்த்தாள். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? குருவின் மனைவியை வைத்திருந்த சந்திரனுடன் சிவன் போரிட பிரம்மனோ பாவியாகும்படி சபிக்க சிவனிடம் மன்னிப்பு வேண்டி குருவுடன் மனைவியை சேர்த்து வைத்தார் சந்திரன் என்று. மேலும் இது போன்ற